some water. ஏய், இனி நீ என் கம்பெனிக்கு தேவையில்லை. எடு நான் கொடுத்த பணத்தை. பணமா? ஆமா, இல்லைன்னா சட்டப்படி நான் உன்னை போலீஸ்ல ஒப்படைக்க முடியும். இந்தாயா, பெரிய மனுஷன் மாதிரி என்ன போட்டு அடிச்சிய, அவளை பணத்தை கொடுக்க சொல்றியா இல்ல போலீஸ கூப்பிடட்டுமா? ஏம்மா, நீ இவர்கிட்ட பணம் வாங்கியது உண்மையா? உண்மைதாங்க. ஆனா இவரே ஆடையெல்லாம் அவுத்தறிஞ்சிட்டு இவங்கள மாதிரி ஆபாசமா ஆட சொல்றாருங்க. உங்களுக்கு இவங்கள போல ஆடுறதுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லைங்க. நீங்க ஏன் ஒப்பந்தம் செய்துக்கிட்டீங்க? அவர் மேல எந்த தப்பும் இல்லையே. வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்க. என்னால எப்படிங்க தர முடியும்? ஏன்? வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிற என் குடும்பத்தோட கடனை தீக்கத்தான் நான் பணம் வாங்கினேன். அவங்க கடனை தீர்த்துட்டேன். ஆனா நான் இப்ப மீள முடியாத கடன்காரியா நிக்கிறேங்க. நான் என்ன செய்வேன்? நீங்க இந்த அம்மா எவ்வளவு தான் சொல்றீங்க? $1000. $1000? இந்தாங்க, நஷ்ட ஈடு சேர்த்து $2000 தரேன், வாங்கிங்க. என்னங்க நீங்களா தர போறீங்க? வேண்டாங்க, வேண்டாம். பரவாயில்லம்மா. அண்ணே, 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 உங்களை பார்க்கறதுக்குள்ள உயிரே போகுதுண்ணே. தடுக்கிற பக்கம் பூரா ஒரே பொம்பளை மயமா இருக்குது. என்னது செக்கா? நடந்து போன காரியத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆமா. என்ன கேட்டா? என்ன கேட்டா? ஐயோ, அது என் ஃப்ரெண்ட் எனக்கு பரிசா கொடுத்தது. அதுல அவ போட்டோ கூட இருந்ததுங்க. அந்த பழக்கமா காணாம போச்சு. போடா என்ன? தங்க சங்கரி போடா என்ன? வயலத்திலே ஒண்ணு பண்ணி போடுங்களேன். அந்த மதிப்பே அவனுக்கு தெரியாது. அதான் தேடிட்டு வந்தோம். அந்த சங்கரியாது? அந்த ரகசிய இருந்து. ஐயோ, இதோ இதேதாங்க. பாவி. ஏன் நீ எடுத்த? உங்களுக்கு தெரியுமில்ல என்ன பத்தி? நல்ல பொருளா இருந்தா உடனே எடுத்து வச்சுக்குவேன். அடுத்த நாளே கொடுத்துருவேன். ஒரு நாள் பொறுத்துக்கிட்டா டாலர் மட்டும் இருக்கே. சங்கிலி எங்க? சங்கிலி மட்டும் தானே இருக்குது. டாலர் எங்க? இருட்டுல இருக்கேன். ஆனா இது மட்டும் தான் கையில வந்தது. அந்த டாலர் ராஜு கிட்ட தான் கிடைச்சிருக்கணும். பாஸ், ராஜுவை தீர்த்துட்டா? நோ, அவன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. நாம தேடிட்டு இருக்கிற அதே ஆராய்ச்சி குறிப்பத்தான் அவனும் தேடிட்டு இருக்கிறான். நிச்சயமா அவனை கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்ச மறு நிமிஷமே அவன் என் கையில இருந்தாலும். அதனால அவன் எங்க போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஆட்கள் நிழல போல அவனை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். கேர்ஃபுல். ஓகே பாஸ். அந்த ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிற முகவரி இதுல இருக்கு. மார்க்கண்டா, எங்க அண்ணனோட சாமர்த்தியத்தை பத்தியா? அதான் முகவரியோட ஒரு பகுதி தான் இதுல இருக்கு. அடுத்த பகுதி ஹாங்காங்ல ராபின்சன் கிட்ட இருக்கான். ராபின்சன், நான் கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியினுடைய விளக்க குறிப்பு எங்க இருக்கோ அதோட ஒரு பகுதியை இந்த கடிகாரத்தோட வச்சிருக்கேன். நானோ என் தம்பியோ வந்து கேட்டதான் கொடுக்கணும். இது உங்ககிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நாம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். யூ டோன்ட் வரி மிஸ்டர் முருகன். தேங்க்யூ சார். ரெண்டாவது பகுதிக்காக இப்ப நம்ம ஹாங்காங் போனோம், அப்படித்தானே? அதுக்காக மட்டும் இல்ல, என் அண்ணி விமலாவை தேடுறதுக்காக நான் போகணும். விமலாவுக்கு என்னங்க? யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னீங்க? கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? ஆமா. கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவையும் பறிச்சுக்கிட்டியே. வருத்தப்படாதீங்க. நீங்க விரும்பினா எங்க கூட வரலாம். அண்ணியை தேடுற எங்க முயற்சியில நீங்களும் உதவி செய்யலாம். என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இப்போ நீங்க எனக்காக கொடுத்த பணத்தை நான் எப்படி திருப்பி தரப்போறேன்னு எனக்கே தெரியல. நான் அந்த பணத்தை திரும்ப வாங்கறதுக்காக கொடுக்கலையே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் பட்ட கடன் தான் நினைக்கிறேன். ஏங்க, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? BA. BA. ஏன்? சாரி, உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன்.
பேசாம எங்க அண்ணன் கிட்டே செக்ரட்டரியா இருந்திருக்கேன். ஆமாங்க, பணம் கொடுத்துருக்காரு இல்லையா? நீங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும், அவர் கொடுத்த பணத்தை சம்பளத்துல கழிச்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அம்மா, உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஏன் யோசிக்கிறீங்க? உங்க கண்ணியத்துக்கு ஒரு குறை ஏற்படாது. சரிங்க. தேங்க்யூ. டாக்ஸி. தேங்க்யூ. உட்கார். ஹலோ, மிஸ்டர் ராபின்சன் ஆபீஸா? எஸ், நீங்க யாரு? நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ராஜு. தயவு செய்து மிஸ்டர் ராபின்சனுக்கு கனெக்ஷன் கொடுங்க. அவர் ஊர்ல இல்ல. எப்போ வருவாரு? தெரியாது. மிஸ்டர் ராபின்சன் வந்ததும் ராஜு பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லு. ஓ எஸ் சார். தேங்க்யூ. அவன் டைரி எழுதிட்டு இருக்கான். அந்த டைரியை தேடித்தரேன்னு சொல்லி எவ்வளவு காசை பறிச்சுட்டு என் முதலாளி என்ன கொத்துறாருடா. நீங்க எப்படியும் திருடி தந்துடுற. நிச்சயமா. அண்ணே, அண்ணே, என்னண்ணே? என்னப்பா? என்னண்ணே நீங்க இப்ப போய் எழுதிக்கிட்டு ரோம் நகரம் தீப்பிடிச்சு எரிக்கும் போது அதோட ராஜா நீரோ அவரு மிருதங்கம் வாசிக்கிட்டு இருந்தாராம். இந்த வயலின் வாசிக்கிட்டு இருந்தாராம். அது மாதிரி ரத்னா அம்மா பாவம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கீங்களே. என்னது? ரத்னாவா? ஆமாண்ணே, நகரட்டே இல்லாம பரிதாபமா அம்போன்னு போயிட்டு இருக்காங்க. படகு துறை பக்கம் போய் நிப்பாட்டுங்க. அழகான டைரி. ஒரு நாள் நம்ம கிட்ட இருக்கிட்டேன். என்னங்க பிச்சை எடுத்துதான் பெருமாள், அதை புடுங்குச்சான் அனுமாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தானே இந்த டைரியை பிச்சை எடுக்க வந்தேன். அந்த பெரும் பிச்சைக்கார அந்த பையன் அந்த டைரியை தூக்கின்னு போறானே, அவருக்கு அதுக்கு டைரி எனக்கு நாங்க தெரியும். டைரி தானே எடுத்து போறான். போட்டோம். அவன் எங்க போனாலும் நான் விடுறதில்லை. மென்னிய அவனுங்க. ஆமா, அவனதான். சபாடா பொம்மை இவன் ஏன் கும்பிடுறான்? சாமி பொம்மை, அதான் கும்பிடுறான். ஏன்டா வாங்குற லஞ்சத்தை வாங்கி போடுறீங்க, அப்புறம் மன்னிச்சிருன்னு கும்பிடுறீங்க? கடவுளே, என்னையும் தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆனா இது கடைசி தப்பு, இனிமே பண்ணவே மாட்டேன். ஆஹா, டைரி. பொறுத்தியார டைரி நம்ம படிக்கலாமா? அண்ணன் தானே. அண்ணனை பத்திர விஷயம் தம்பிக்கு தெரியலன்னா எப்படி? பொறுத்தியார டைரியை படிக்கிறது, ஒட்டு கேட்கறது, ஒளிஞ்சிருந்து பாக்குறது, இதுல கிடைக்கிற குஷியே தனிதான். இப்ப எனக்கு குஷி கிடைக்க போகுது. அதாவது படிக்க போகிறேன். ஆகஸ்ட் 15 இன்று ரத்னாவை சந்தித்தேன். அவளது தமிழ் பண்பு என்னை கவர்ந்தது. ஆதரவற்ற அவளுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தேன். 16ஆம் தேதி ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் தனியே இருப்பது பற்றி உலகம் என்ன சொல்லும் என்று யோசிக்கிறேன். ஒரே குழப்பம். பின்ன குழம்பாதா? குழப்பத்திலையும் ஒரு தெளிவு. ரத்னாவை நானே மணந்து கொண்டு உலகத்தின் வாயை மூடிவிட்டால் என்ன? மூடலாமே. சிங்கப்பூர்ல நான் ஹோட்டல்ல வேலை பார்க்கும் போது அமெரிக்காக்காரர் ஒருத்தர் வந்து தங்கினாரு. அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போய் அமெரிக்கா வரையான்னு கூட்டி போனாரு. அங்கேயும் ஹோட்டல் வேலைதான். ஒரு நாளைக்கு மாலி அமாவாசை, அன்னைக்கு லீவ். அங்க சரி, ஏங்க லீவா இருக்குதே, நான் கொஞ்சம் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன். போப்பா, 108 மாடி கட்டடம் ஒண்ணு இருக்கு, நல்லா சுத்தி பாருன்னாரு. ஏறி போய் நிக்கிறேன். நான் சுத்தல, என் தலை சுத்துது, கண்ணு சுத்துது, காதெல்லாம் பஞ்சடைக்குது. அவ்வளவுதான். ஐயோ, அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? மாடியில இருந்து கீழே தரையில விழுவல, நின்ன மாடியிலேயே அங்கேயே விழுந்துட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். ஐயோ ஐயோ, என்ன கனிவு, என்ன கனிவு. இதுக்காகத்தானே எங்க அண்ணன் பேயா அலைகிறாரு. தீமா சொல்றேங்க, கடியாரத்துக்குள்ள சின்ன முள்ள சுத்தி 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 பெரிய முள்ளு எப்படி வருதோ அதே மாதிரி தாங்க கடியாரத்துல இருக்கிற சின்ன முள்ளு நீங்க என்ன, பெரிய முள்ளு எங்க அண்ணன் தான். திருச்சிட்டாங்க, திருச்சிட்டாங்க. எடுங்க, 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 ஐயோ எடுங்க, எடுங்க. நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, என்ன எடுங்க, என்ன எடுங்க, வெளியே எடுங்க, என்ன எடுங்க. தண்ணி எல்லாம் உள்ள போகுது. 3வது
எடுத்துக்க குடிச்சுக்க எடுங்க எல்லாம் எடுங்க எல்லாம் எடுங்க எல்லாம் எடுங்க ஒரு கதை ஒண்ணு கவனத்துக்கு வந்துச்சு. காட்டுல ஒரு சாமியாரு பூனையை வளர்த்தாராம். பூனைக்கு பால் வாங்குறதுக்காக வேண்டி ஒரு மாட்டையே வாங்கினாராம். அப்புறம் மாட்டை பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சாராம். வேலைக்காரி ஒண்டியா தனியா பந்தோபஸ்து இல்லாம இருக்காளேன்னு சொல்லி கடைசியா அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அது மாதிரி நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப எங்க இருக்கேன்னே தெரியலையே. ஆனா நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அதாவது ரத்னாவுக்கு கடன் கொடுத்ததுக்காக அவளை வேலைக்கு வச்சுட்டேன். அவளுக்கு அழகா இருக்கணும்னு சேலையை வாங்கி கொடுத்தீங்க, அலங்காரமா இருக்கணும்னு நகையை வாங்கி கொடுத்தீங்க. இத பாருங்க, ஆராய்ச்சி குறிப்பு எடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி அழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த ரத்னாவை வீட்டை விட்டு துரத்துங்க. என்ன சொல்ற? முதல்ல துரத்துங்க, இல்லன்னா திட்டமே கெட்டு போயிடும். ஆமாண்ணே, இவன் பெரிய கைகாரி. அழக காட்டி உங்களை மயக்கி பணத்தை முழுங்க வந்த பிசாசு, பஞ்சகி, துரோகி. நான் சொல்றதை நம்புங்கண்ணே. ஐயோ இல்ல, நீங்க யார கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? என்னது? பின்னங்க பின்ன இவ்வளவு நாள் வரைக்கும் பொண்டாட்டிக்கு மேல நான் உங்களுக்கு உழைச்சிருக்கிறேன். ஏய், சேலை வெட்டல 10 பாத்திரம் சொல்லுறேன். அவ்வளவுதான். திடீர்னு இந்த சாமியார் கட்டுற மாதிரி இந்த பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் என்ன எங்க திரும்பி பார்க்க போறீங்க? நான் தெருவுக்கு போவா? கை கட்டி பழகியாச்சு, இனிமே கை கட்டி உழைக்க என்னால முடியாது. ஏய், கை கட்டி வேலை செய்யறதுன்னு சொன்னா காக்கா பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஓஹோ. இந்த பார், எந்த காரணத்தை முன்னிட்டும் உன்னை நான் வேலையை விட்டு அனுப்பவே மாட்டேன். பயப்படாத. எங்க அண்ணனே கண்ணதான் எனக்கு தெரியும். அப்ப நீங்க தாராளமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னப்பா திடீர்னு மாற்றம்? ஆமா, எனக்கு தான் வேற நிச்சயமா போச்சே. போட்டோ போட்டோ நான் கூட நல்லா இருப்பேன். இதை விட உங்களுக்கு தெரியாத 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படித்தான் இருந்தேன். ஐயோ, சரி 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 சரி, நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. Cinci muli muli kamu jualan tum ngora kapal lah macam mana kubitam malak cur marka patah lah matum naga ada macammu lumba tu nama namu tu kau ada bicara serius gitu. Namu tu malah marah matu lewat kacama pada. எங்க தேடியும் கிடைக்கல அவங்க. ரத்னா, என்ன செய்யுது? தலை சுத்துதுங்க. என்னது தலை சுத்துதா? இல்ல மயக்கமா? ஆமா. தலை சுத்தலா? ஆமா. வாந்தி எடுக்க வருதா? ஆமா. அட்டே, நீங்க பெரிய ஆளுங்கண்ணே, சொல்லவே இல்லையாண்ணே. இது எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, காலையில இருந்து ஆந்தி எடுத்துக்கோம்ல, அதுல மயக்கம் வந்திருக்கும், அவ்வளவுதான். சும்மா ரோட்ல போயிடும். Sir, there is nothing to worry about Mr. Raj. He just needs a little bit of rest. Thank you very much. It's all right. Thank you, sir. வா, ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போவோம். என்னண்ணா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டா? அந்த கூட போய் எங்க தேடுறது? தேடாம வேற என்ன செய்யாது? பாப்பா. இப்படியே தண்ணியில முதக்கிறது? என்னப்பா பண்ண சொல்ற? அந்த ஆளு பேரையாவது சொல்லுங்க. அந்த பேரை சொல்லி வந்து தொலையாயோ கட்டியாவது பாக்குறேன். வந்தா வரட்டும், இல்லைன்னா திரும்பி போயிடுவோம். அந்த ஆளு பேர் என்ன? சொம்சாய். சம்சாவா? கூப்பிடுற மாதிரி தெரியல, திங்கிற மாதிரி தெரியுது. சம்சாய் இல்லப்பா, சொம்சாய். சொம்சாய். சொம்சாய்.
சோம்சாய்! அவன் செகுடு இல்லையே, காது கேட்கும்ல. சும்மா கத்து. சோம்சாய்! 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 என்னப்பா இது? என்னது? ஒரு பொண்ணு திரும்பி பாக்குது. தெரியலையே. சொம்சா ஆம்பளை தான். ஒருவேளை சொந்தக்காக இருக்குமோ? போய் பார்க்கலாம். அப்படி போமா. போப்பா. ஆஹா, அவன் துடுப்பு தள்ளுற அழகே ஒரு அழகு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இடிச்சிட போற. குந்தர்காண்டலை ஹோஹாய் சம். இதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு சொம்சாயை தெரியுமா? சொம்சாய். ஆமாம்மா, கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லம்மா. ரொம்ப நேரமா நாங்க தண்ணியில மோந்துகிட்டே இருக்கிறோம். நீங்க யாரு? தமிழ். அண்ணே, தாய்லாந்து தமிழ் பேசுது. ஆமா, பாரிஸ்ல தான் தமிழ் மாநாடு நடந்துச்சு. இங்கேயுமா நடந்துச்சு? ஆமா. ஹாய். தமிழ் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்படி தெரியும்? எங்க அப்பா மெட்ராஸ்ல அப்பா கத்து கொடுத்த தமிழ நான் பேசுறேன். அண்ணே, தமிழ் பாஷையே தெரியாதவங்க கொச்சா பேசும்போது கூட நம்ம தமிழ் மொழி எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? ஆமா, இனிமையாவே இருக்கு. ஆமா. அப்போ உங்களுக்கு சொம்சாயை தெரியுமா? ஏப்பா ஃாதர், தட் இஸ் மை ஃாதர். அப்பா. குட் குட் குட். உங்க பேர் என்ன? மேத்தா. மேத்தா. நல்ல அழகான பேர் தான். இப்போ உங்க அப்பா எனக்கு பார்க்கணுமே. எஸ், கம் ஆன். ரொம்ப நன்றி. இந்த போட்லயே வாங்க வாங்க. Here, here. You please go this way. Come on. நல்லா கட்டுக்கண்ணே, மார்க்கெட் கூடவே வரட்டா. Come on. வாங்கோ. ஏய் ஏய் ஏய், பாத்திரங்களா தண்ணியில இருந்து விழுந்துட போற.